காற்றாலை நிறுவுவதற்கு நிலம் எடுக்கும் போது அங்கு அந்த பாரியளவு நிலம் அந்த காற்றாலைக்கான கட்டுப்பாட்டுக்குள் தேவைப்படுவதாக இங்கு சொல்லப்படுகின்றது. அந்த காற்றாலைகளின் சுழற்சிகள் காரணமாக கரையோரங்களை அண்டி தங்களை இனப்பெருக்கம் செய்யும் மீன்களின் வருகை மிக மோசமாக பாதிக்கப்படும். எனவே மன்னார் தீவின் கரையோர கடத்தலில் பாதிக்கப்படும். ஒரு விதமான ஒரு இலகுவான மொழியை சொல்ல சண்டித்தன ரீதியான விடயம் தானே. தங்களிடம் அதிகார வலு இருக்கின்றது என்கின்ற அந்த தீர்மானம், அந்த துணிவுதான். ஆனால் இங்கு எதையுமே கேட்க தயாராக இல்லாத ஒரு தன்னிச்சையான அகப்பாவுங்கிற தீர்மானமாகத்தான், மத்தியப்படுத்தப்பட்ட தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானம் திணிக்கப்படுகிறது. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் இலங்கையின் முன்னாள் மூத்த நிர்வாக சேவை அதிகாரி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்ரின் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம், நன்றி. இப்போது வடக்கு கிழக்கில் அரசு தொடர்பில் கடுமையான எதிர்ப்புகள் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் மன்னார் பகுதியில் காற்றலை விவகாரத்தில் அந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காற்றலை அவர்களின் வாழ்வியலுக்கும் அவர்களின் தொழில் முறைகளுக்கும் முரணாக இருக்கின்றது. இதனை நிறுத்துங்கள் என்கின்ற ஒரு பலமான போராட்டம் வாரங்கள் கடந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காற்றலை தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உண்மையில் காற்றை பயன்படுத்தி மின்சாரம் செய்கின்ற காற்றாலைகளை நிறுவுவது என்பது இன்று ஒரு சுற்றுச்சூழலுக்கு சாதகமான ஒரு மீள் புதுப்பிக்கத்தக்க ஒரு சக்தி மூலங்களை கொண்டு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உலகம் முழுக்க இப்பொழுது இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற விடயம் செயற்பாடாக, பேசு பொருளாக மட்டுமன்று செயற்பாடாகவும் உலகெங்கும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த விடயத்தில் தான் இலங்கையில் உள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்களாக இரண்டு விடயங்கள் முதன்மையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒன்று சூரிய சக்தி, இரண்டாவது காற்று. பலமாக வீசக்கூடிய காற்றும், கூடிய நேரங்கள் சூரிய சக்தியை தரக்கூடிய சூரிய வெளிச்சம், வெப்பம் கூட. அது சம்பந்தமான ஆய்வுகள் பல தசாப்தங்களாக செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தசாப்தங்களாக செய்யப்பட்ட ஆய்வுகளினூடாக இலங்கை ஏற்கனவே சர்வதேச விற்பனர்களின் துணையுடன் இந்த காற்று ஆலைகளை போடக்கூடிய நல்ல காற்று, சிறப்பாக வேகமாக காற்று வீசக்கூடிய மண்டலங்களை அடையாளம் கண்டிருக்கின்றது. அதை ஒரு வரைபடமாக, புவியியல் வரைபடமாக, மெப் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு மெப்பாக கூட இலங்கையில் உருவாக்கி இருக்கின்றது. நாங்கள் இது வெப்சைட்டுக்குள்ள போய் நாங்கள் இலங்கையினுடைய இந்த படத்தை கேட்டோம் என்று சொன்னால் தரும் எங்கெங்கெல்லாம் காற்றாலைகள் போடுவதற்கு ஏற்ற காற்று வீசுகின்றது. அந்த ஆய்வுகளின்படி தொடர்ச்சியாக 45 துவக்கம் 50-55 மைல் வேகத்தில் வீசக்கூடிய காற்று என்பது கூடிய அளவில் கிடைக்கின்ற இடமாக மன்னார் வளைகுடா இருக்கின்றது. எனவே மன்னார் வளைகுடா இலங்கையினுடைய ஒரு முதன்மையான இடமாக பேசப்படுகின்றது. அதே போன்று மத்திய மலைநாட்டிலும் ஓரிடம் முக்கியமாக இந்த காற்றாலைக்கான மிக பொருத்தமான காற்று வீச்சு கொண்டதாக இருக்கின்றது. எனவே இந்த காற்றாலை என்பது அதுவும் அதிக காற்று கொண்ட இடங்களில், காற்று வலு கொண்ட இடங்களில் நாங்கள் போடுவதன் மூலம் இலங்கையினுடைய மின்சார உற்பத்தியில் கணிசமான அளவுக்கு நாங்கள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்களை கொண்டு மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தியது. இதன் காரணமாக காற்றாலை திட்டம் ஒரு அவசியமானது, பொருத்தமானதாக இருக்கின்றது. ஆனாலும் உலகெங்கும் காற்றாலைகளை நிறுவுவது சம்பந்தமான பல விதமான வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. ஒன்று, காற்றாலைகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அதில் ஏற்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றங்கள் அல்ல அதனால் ஏற்படுகின்ற விடயங்கள், குறிப்பாக அந்த காற்றாலைகள் சுற்றும் போது அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள், சத்தங்கள் அல்லது வேறு அதனுடைய பக்க தாக்கங்கள் என்ற விடயங்கள் தொழில்நுட்ப ரீதியான விடயங்களாக இருக்கின்றது. விஞ்ஞானம் முன்னேற அந்த அப்படியான விடயங்கள் எல்லாமே சீரமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது அந்த காற்றாடி செட்டை இல்லாத, காற்றாடி அந்த ஃபேன் என்ற அந்த நீட்டு செட்டைகள் இல்லாத காற்றாலைகளை உருவாக்க முடியுமா என்ற ஆய்வுகள் கூட பரந்த மட்டத்தில் உலகெங்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன.
சில வேளைகளில் 30-35 ஆண்டுகளில் அப்படியான விடயங்கள் கூட வரலாம். இப்படியான நீண்ட செட்டைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காற்றாலைகளை உருவாக்கலாம் நினைக்கின்றேன், தொழில்நுட்பம் வளரும் போது. அதேவேளை இந்த காற்றாலைகளை பயன்படுத்தும் போது, காற்றாலைகளை நிறுவும் போது சவால்கள் இருக்கின்றன. காற்றாலைகள் 2 இடங்களில் நிறுவப்படும். ஒன்று நிலத்தின் மேல், அது நிலத்தில் இல்லாமல் கடலுக்குள் நிறுவப்படுகின்றன. நிலத்தில் நிறுவ முடியாத இடங்களில் கடலில் கொண்டு போய் நிறுவுவார்கள். கடலில் நிறுவுவதற்கான அடிப்படை செலவுகளும் அதிகம், அதை பராமரிப்பதும் மிக கடினமான பணியாக இருக்கும். மன்னார் தீவை பொறுத்தவரை, மன்னார் தீவு இந்த காற்று வலு கூடின ஒரு தீவாக இருக்கின்றபடியினால் அங்கு காற்றாலைகளை நிறுவுவது முதன்மையான ஒரு விடயமாக தெரிவு செய்யப்பட்டு அந்த திட்டம் முன்மொழியப்பட்டு அரசாங்கத்தின் அதாவது சஸ்டைனபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தாலும் வேணிய தனியார் துறையினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மன்னார் மக்கள் கூடிய அளவில் இதற்கு எதிரான போராட்டத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், காற்றாலை நிறுவுவதற்கு நிலம் எடுக்கும் போது அங்கு அந்த பாரியளவு நிலம் அந்த காற்றாலைக்கான கட்டுப்பாட்டுக்குள் தேவைப்படுவதாக இங்கு சொல்லப்படுகின்றது. சராசரியாக ஒரு மெகாவாட் அல்லது 2 மெகாவாட் காற்றாலை ஒன்றை நிறுவுவதாக இருந்த காற்றாலை பொறியை நிறுவுவதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வாதம் ஒன்று இங்கு முன்வைக்கப்பட்டு 10 ஏக்கர் படி இங்கு கட்டுப்படுத்த முயற்சிக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்கனவே இந்த நிலத்தை கையாளுதல் என்ற விடயத்தில் மிகவும் பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றன. இத்தகைய நிலைமையில் ஒரு மிக ஒடுங்கிய நிலப்பரப்பான மன்னார் தீவில் நீண்ட தூரத்துக்கு அதிக அளவு காற்றாலைகளை போடும் போது ஒவ்வொரு காற்றாலை பொறிக்கும் 10 ஏக்கர் நிலம் என தேவைப்படும் என்று சொன்னால் கணிசமான நிலங்கள் அதன் கட்டுப்பாட்டுக்கு போக வேண்டி வரும். மன்னார் தீவை பொறுத்தவரை மன்னார் தீவின் 80% நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானவை, பொதுமக்களுக்கு சொந்தமானவை. அரசாங்க நிலம் என்பது மிகச்சிறிய அளவான நிலமாகத்தான் அங்கே இருக்கின்றது. எனவே இந்த காற்றாலைகளை அங்கு நிறுவதாக இருந்தால் முதலாவதாக நிலத்தை தனியாரிடம் பெறுவது பற்றிய பிரச்சனை இருக்கின்றது. இரண்டாவது, மன்னாருடைய பொருளாதாரத்துடைய முதன்மையானது மீன்பிடியும். தீவு பகுதியுடைய முதன்மையான பொருளாதாரமே மீன்பிடிதான். இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டத்துக்கு மன்னாரை ஒரு மீன்பிடி தளமாக, முதன்மையான மீன்பிடி தளங்களில் ஒன்றாக மாற்றுவது என்ற முன்மொழிவும் ஏற்கனவே இருக்கின்றது. எனவே அந்த வகையில் மீன்பிடி தொழிலையும் அங்கு வளர்க்க வேண்டும். மீன்பிடி தொழிலுக்கு சமாந்தரமாக காற்றாலைகளையும் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் கரையோரங்களில் மீன்பிடிக்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பெரிய பாரிய கேள்வி ஒன்று எழுந்துள்ளது. இந்த காற்றாலைகள் கரையோடு அண்மித்த நிலங்களில் நிறுவப்படும் போது அந்த காற்றாலைகளின் சுழற்சிகள் காரணமாக கரையோரங்களை அண்டி தங்களை இனப்பெருக்கம் செய்யும் மீன்களின் வருகை மிக மோசமாக பாதிக்கப்படும். எனவே மன்னார் தீவின் கரையோர கடத்தலில் பாதிக்கப்படும். அதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது மீனவர் சமூகத்தினுடைய கணிசமான குற்றச்சாட்டு. அதே வேளையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எடுத்துக்கொண்டால் தனியார் நிலங்கள் கூடிய அளவில் பனை மரங்கள் கொண்ட நிலங்கள் அல்லாத அது வேளாண்மைக்கு பெரிய அளவு நெல் வேளாண்மையோ வேறு விடயங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகரமான நிலமா இல்லாவிட்டாலும் கூட பனை வளம், தென்னை வளம் போன்றவற்றுக்கு அந்த இடங்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய சிறப்பான நிலம். அடுத்தது, மன்னார் தீவினுடைய எதிர்காலம் என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தரைவழி போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது பயணிகளுக்கான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம். அப்படி ஒரு விடயம் இருக்கும் போது அந்த மன்னார் தீவு என்பது ஒரு முதன்மையான விடயமாக இருக்கின்றது. ஆனால் மன்னார் தீவினுடைய சனத்தொகை பரம்பல் என்பது அது மன்னார் நகரம் என்கின்ற பிரதேச செயலகத்தின் கீழ் வருகின்றது. கிட்டத்தட்ட 50-60,000 மக்கள் அங்கு சீவிக்கின்றார்கள். அந்த 60,000 மக்களில் குவிந்த அளவிலாக மன்னார் தீவினுடைய ஆரம்ப கட்டத்தில் மன்னார் பெருநிலப்பரப்போடு சேர்ந்த கிராம சேவை பிரிவுகளில் தான் இருக்கின்றார்கள். ஏனைய பிரிவுகளில் அங்கால மக்கள் மிக ஐதாகத்தான் தொடர்ச்சியாக நீண்ட நிலப்பரப்பில் இருக்கின்றார்கள். இதேவாறு பல காரணிகள் இருக்கின்றபடியால் மக்களுக்கு நிரம்ப ஐயுறவு இருக்கின்றது. இந்த காற்றாலை திட்டம் சுற்றுச்சூழலுக்கு மாசடைவு தரும், எங்களுடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கும், எங்களுடைய நிலங்களை பாரிய அளவில் கையகப்படுத்தும் என்ற விடயம் இருக்கின்றது. இதே வேளையில் சமாந்தரமாக இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சீவராசிகள், பறவைகள் போன்றவற்றை சம்பந்தமாக ஆர்வம் கொண்டுள்ள அக்கறையாளர்கள் அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், ஆசியாவின் இந்த
வலசை பறவைகள் என்று சொல்லுகின்ற கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்ற அந்த பறவைகள் மைக்ரண்ட் பேர்ட்ஸ். அந்த மைக்ரண்ட் பேர்ட்ஸ் ஒவ்வொரு வருஷம் 2 தரம் போகும், திரும்பி வரும். அப்படி அவங்களுடைய பயண பாதையை கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அவர் சொல்லுவாங்க ஏசியன் பிளை சோன் என்று. அந்த ஆசியாவின் அந்த பறவைகளுக்கான பறக்கின்ற வலயம் என்பது அந்த மன்னார் தீவுக்கு மேலாக இருக்கின்றது. அது இயற்கையாக அந்த பறவைகள் தங்களை கொண்டிருக்கின்ற பாதை. எனவே அது சம்பந்தமாக சர்வதேச சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் கூட அது சம்பந்தமாக இலங்கைக்கு முழுமையாக அறிவித்திருக்கின்றார்கள். அது இந்த ஆசியாவின் பிளை ஜூனாக இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் இந்த பறவைகளை இந்த காற்றாலை விசிறிகளை போடுவதனால் பறவைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு வாதம் அங்கு இருக்கின்றது. எனவே அவர்களும் இந்த விடயத்தில் மிக கூடிய அளவில் அக்கறை செலுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் இவற்றை எல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம் எடுப்பவர்கள் தங்கட பாட்டு இந்த தீர்மானங்களை எடுத்து இந்த காற்றாலை நிறுவுற விடயத்தை முன்னெடுக்கின்றார்கள். யுத்தம் முடிந்த காலத்தில் திரு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த முதன்மையாக இந்த தம்பவண்ணி என்ற பெயரை கொண்டதாக அங்கு காற்றாலை நிறுவுகின்ற விடயங்களை இலங்கை மின்சார சபையும் இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க நிறுவன சக்தி மூலத்துக்கான நிறுவனம் சேர்ந்து அங்கு போட்டது. அப்பொழுது ஒரு ராணுவத்தனமான அணுகுமுறையாத்தான் எல்லாமே செய்யப்பட்டது. இந்த கொழும்பில் தீர்மானம் எடுக்கப்படும். அது நேரடியாக அந்த அரசாங்கத்தினால் நேரடியாக தன்னுடைய வன்மையான அரசு நிர்வாக இயந்திரங்களை கொண்டு அறிமுகப்படுத்தப்படும், அமலாக்கப்படும். தேவை என்றால் அந்த மாவட்டங்களில் இல்ல பிரதேசங்களில் கூட்டங்கள் வைக்கப்படும். கூட்டங்கள் யாருக்கு வைக்கப்படும் என்றால் அந்த மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலர்களுக்கு வைக்கப்படும். அரசு அலுவலர்களும் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பின் ஒரு அங்கம் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் அந்த கொழும்பில் இருந்து வருகின்ற தீர்மானங்களுக்கு தலையாட்டுபவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து கதைக்க முடியாது. எனவே அவர்களை கூப்பிட்டு கூட்டம் வைத்து விட்டு நாங்கள் மாவட்ட மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் கூட்டம் வைத்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறையை வைத்துக் கொண்டு எதேச்சதிகாரமாக தீர்மானங்கள் எடுத்த அபிவிருத்தி தீர்மானம் என்றாலும் கூட அவை எதேச்சாதிகாரமாக தன்னிச்சையாக எடுத்துவிட்டு அதை கொண்டு வந்து மக்களிடம் திணிக்கின்ற விடயம்தான் இங்கே நடந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நிரம்ப சிங்கள புலமையாளர்கள் கூட கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த மன்னார் தீவில் காற்றாலையை நிறுவுவது சம்பந்தமாக சுற்றுச்சூழல் மதிப்பீடு எடுத்ததில் கூட நிரம்ப குறைபாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த அறிக்கையை மிக காரசாரமாக கண்டித்து. நீங்கள் கூறுகின்ற இவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்ற நிலையிலும் கூட அதனை முழுவீச்சில் செய்வதில் தானே அரசு தீவிரமாக இருக்கின்றது. அதுதானே இங்கு இருக்கக்கூடிய இது ஒரு விதமான ஒரு இலகுவான மொழியில் சொல்ல இந்த சண்டித்தன ரீதியான விடயம் தானே இது. தங்களிடம் அதிகார வலு இருக்கின்றது என்கின்ற அந்த தீர்மானம், அந்த துணிவு தானே. சரி, இங்கே அந்த சமூகங்களை உள்ளூர் சமூகங்களை கலந்தாலோசித்து அவர்களுக்கு அந்த விடயங்களை பற்றி முழுமையாக அறிவூட்டி அந்த விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு புரிய வைத்து அவருடைய சம்மதங்களை பெற்றுக் கொள்கின்ற விடயங்கள் என்ற விடயம் இங்கே பேசப்படவே இல்லை. இவர்கள் இப்பொழுது என்ன செய்கின்றார் சொன்ன 80% நிலங்கள் தனியார் நிலங்களாக இருக்கும் போது இவர்கள் தங்களுக்கு காற்றாலைகளுக்கு நிலம் வேண்டும் என்று சொல்லி கூட நிலங்களை என்ன செய்கின்றார்கள், காற்றாலைக்காக சுவீகரிக்க முற்படுகின்றார்கள். இல்லை என்று சொன்னால் அதை கொள்வனவு செய்ய முற்படுகின்றார்கள். இவர்கள் விடுகின்ற மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், உலகத்தில் பல நாடுகளில், அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் காற்றாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன தனியார் நிலங்களில். அங்கு தனியார் நிலங்களில் நிறுவப்பட்ட காற்றாலைகள் எல்லாமே ஒரு தனியார்களுக்கு ஒரு உரித்தை கொடுத்து தனியார்களின் நிலத்தை குத்தகை அடிப்படையில் பெற்று அவர்களுக்கும் ஒரு வருமானத்தையும் உரிமையையும் உத்தரவாதம் செய்து கொண்டுதான் காற்றாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அப்படியே ஒரு தெரிவு கூட இந்த மக்களுக்கு சொல்லப்படவில்லை. இப்ப காற்றாலையினுடைய தொழில்நுட்ப ரீதியான பலவீனங்கள், அதிலிருந்து சத்தம் வருகின்றது, அதிர்வு வருகின்றது, அப்படியான விடயங்கள் சொன்னால் சரி, அவற்றை நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக சரி கட்டலாம். இல்லை காற்றாலையினால் இந்த பறவைகளின் அந்த பறக்கின்ற வலயத்துக்கூடாக சேதாரங்கள் நடக்கின்றன சொன்னால் நாங்கள் எந்தெந்த இடங்களில் குறிப்பாக அடையாளம் கண்டு அந்த இடங்களில் காற்றாலையை தவிர்க்கலாம் என்று அதை கூட அந்த தீர்மானமாக எடுக்கலாம். ஆனால் இங்கு எதையுமே கேட்க தயாராக இல்லாத ஒரு தன்னிச்சையான அகப்பாவுங்கிற தீர்மானமாகத்தான், மத்தியப்படுத்தப்பட்ட தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானம் திணிக்கப்படுகிறது. இதுதான் இங்குள்ள பிரச்சனை. மக்களை எந்த விதத்திலும் பொருளாக கருதாத ஒரு தீர்மானமாக இருந்தது. உண்மையில் சில வேளைகள் இந்த காற்றாலை சம்பந்தமாக மன்னார் மக்கள் சராசரியான விட கூட உள்ளவர்கள், அது மன்னார் தீவை சேர்ந்த மக்கள், அங்கு நிரம்ப கற்றோர்கள் இருக்கின்றார்கள், சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள்,
புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்களுடன் மிக திறந்த மனப்பான்மையுடன் பேசியிருந்தால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக சமூகத்துடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அது எதையுமே பேசவில்லை. இவர்கள் கொழும்பில் இருந்து திடீரென்று போய் 2 மணித்தியாலும் தாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்வதோ அல்லது நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் பற்றி முழுமையான விளக்கங்களை சொல்லாமலே ஒரு குறிப்பிட்ட குறுகிய மணி அவகாசங்களுக்குள் அவருடைய அபிப்பிராயங்களை கேட்பது போன்று கேட்டுவிட்டு வந்து அதை அறிக்கையிடுவதன் மூலம் என்றால் சமூகங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இதையே முதலில் செய்ய வேண்டியது இவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் விடைநிறுத்தி விட்டு முதலாவது சமூகத்துடன் பேச வேண்டும். அடிப்படையில் சமூகத்தை உரிமையை அங்கீகரிக்க தவறுகின்ற ஒரு தேசம் தனது குடிமக்களுடைய உரிமையை அங்கீகரிக்கின்ற தேசமாகத்தான் இருக்கின்றது. இங்கு யாருமே அந்த மன்னார் தீவு மக்களை இலங்கையின் குடிமக்களாக கருதவில்லை. இலங்கையின் கண்ணியமிக்க குடிமக்கள் ஒரு தொகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் என்று கூட அவர்கள் கருதவில்லை. அவர்கள் பொருட்டாக கூட மதிப்பிடவில்லை. அந்த பொருட்களை கொண்டு போவதற்குள்ள ஒரு இராணுவ அணுகுமுறையைத்தான் கையாளுகின்றார்கள். எனவே இது இந்த முதலாவது பிரச்சனை இந்த அணுகுமுறை தவறு. இரண்டாவது தொழில்நுட்ப ரீதியான கேள்விகளுக்கு மறுமொழி. மூன்றாவது எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் உருவாக்கப்படும் போது அந்த திட்டத்தினால் பாதிப்படைகின்ற ஒரு குழுவினர் இருக்கத்தான் செய்வார்கள். அவ்வாறு வரும்போது அந்த குழுவினருடைய இழப்பை சமரசம் செய்யக்கூடிய திட்டங்களை தெளிவாக முன்மொழிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அந்த பகுதியுடைய மீனவர்கள் என்று சொன்னால் அந்த மீனவர்கள் தங்களுடைய மீனவ கடற்தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களோடு மிக தெளிவாக பேசி அவர்களுக்கு நீண்ட ஒரு வாழ்வாதார மீள்கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே பேசப்படவில்லை. தங்களுடைய வேகத்தில் ஒரு இராணுவ நடவடிக்கையாகத்தான் இதை முன்னெடுக்கின்றார்கள். இதுதான் இங்குள்ள மிக ஆபத்தான ஒரு விடயமாக இங்கு இருக்கிறது. நீங்கள் இந்த ஆபத்துக்களை குறிப்பிட்டீர்கள், இத்தனை விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட பார்த்தீர்கள் என்றால் மன்னார் தீவு என்பது ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் கூட இதே தளத்தில் மன்னார் தீவை இலேசாக விடவில்லை. அங்கு தளவதி வைத்தியசாலை புனரமைப்பாக இருக்கலாம், மன்னாரு கூடான திருகோணமலை வீதி அமைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இடம்பெறுவதாக இருக்கலாம், அனைத்தும் மன்னார் தீவினுடைய அல்லார் மன்னார் இருப்பிடத்தினுடைய ஒரு இலக்கு வைக்கப்படுகின்ற தன்மை மறைமுகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படியாக வடக்கு கிழக்கில் மன்னாரை அபகரிப்பது அல்லது மன்னார் பகுதியினை முழுமையாக கபளைத்தனம் செய்வதனுடைய இலக்காக இந்தியா செயற்படுவதன் காரணம் என்ன? இதில் அடிப்படை நான் நினைக்கிறேன் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சில நிகழ்ச்சிகள் எங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை வெளியிலே கொண்டு வர முயற்சிக்கின்றார். இந்தியா கடந்த ஒரு 10 வருடங்களாக கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் என்று சொல்லி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு தொடர்புகளை உருவாக்குவது என்ற விடயங்களை பேசுகின்றது. அதில் இந்த ராமேஸ்வரம் மன்னார் பாலம் தரைவழி பாலமாக இருக்கலாம், அல்லது சுரங்க பாலமாக இருக்கலாம், கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் சேவை, காங்கேசன்துறை துறைமுகத்தை விருத்தி செய்வதன் மூலம் இந்தியாவினுடைய பிராந்திய துறைமுகங்களுக்கு கூடாக இலங்கைக்கான ஏற்றுமதி இறக்குமதியை தொடர்வது, பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக செய்வதன் மூலம் இந்தியாவின் பிராந்திய விமான தளங்களுக்கும் இந்த பலாலி தொடர்பு நிலையத்துக்குமான தொடர்பை கொண்டு வருவது, திருவோணமலையும் கூட தேவை என்றால் அவ்வாறு விமான நிலையங்கள் மூலம் இணைப்பது, இப்போ பல விடயங்களை இந்தியா பேசுகின்றது. இந்தியா இந்த ராமாயண ட்ரெயில் என்று சொல்லி போட்டு ராமர் இலங்கைக்கு வந்த பாதை என்று சொல்லிக்கொண்டு அதனூடாக சுற்றுலாத்துறை என்ற விடயத்தையும் கூட முன்னெடுத்துகின்றது. இப்படி இந்தியா பல விடயங்களுக்கூடாக இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல் புள்ளிகளை முன்மொழிந்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் அதனுடைய மூலவர்களாக இருக்கக்கூடிய ஜேவிபிக்கு முன்பு இருந்த ஏனையவர்கள் இந்த விடயத்தில் கடுமையான எதிர்ப்பில்லாமல் இந்தியாவுடன் ஓரளவுக்கு அனுசரணையாக போய் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பாரிய அளவில் துரிதப்படுத்தப்பட்ட அளவில் அந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை அல்ல இந்தியாவுடைய திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை. உதாரணமாக சம்பூர் மின் நிலையமாக இருக்கலாம், அல்லது பலாலி விமான தளமாக இருக்கலாம், சர்வதேச விமான தளமாக இருக்கலாம், காங்கேசன்துறை துறைமுகமாக இருக்கலாம். இந்த விடயங்கள் எல்லாம் மிக நீண்ட காலமாக எழுபட்டு போகின்ற ஒரு விடயமாகத்தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது முன்னே ஆட்சியிலும் அதுதான் இருந்தது. ஆனாலும் கூட 2009-10 இலங்கைக்கு உருவாக்கப்பட்ட இலங்கையின் பௌதியவியல் அபிவிருத்தி திட்டம் 2030 என்பது இந்திய இலங்கை பாலம் வந்தால் அந்த அனுகூலங்களை கருதி
மன்னார் தீவில் இருந்து அப்படியே நேரே வருகின்ற போயிருந்த பாதையை திருகோணமலை வரைக்கும் மதவாச்சியில் இருந்து நீட்டுகின்ற ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தது. அதே போன்று மன்னாரிலிருந்து திருகோணமலையை இணைத்ததாக ஒரு பெருந்தெரு ஒரு ஹைவே அதையும் முன்மொழிந்திருந்தது. 2030 இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று. அந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக இந்தியாவின் நிதியுதவியுடன் கூட திருவண்ணாமலைக்கும் மன்னாருக்கும் இடையிலான அந்த பாதை ஓரளவுக்கு செப்பனிடப்பட்டு கொண்டிருந்தது. பின்பு 2017 ஆண்டு இந்த இலங்கையினுடைய பௌதிய திட்டமிடல் 2030 என்பது 2050 மீள் ரிவ்யூ பண்ணப்பட்ட போது அந்த திட்டத்தில் அந்த புகையிரத பாதை என்ற ஒரு விடயம் காணாமலே போனது. மன்னாரிலிருந்து திருவண்ணாமலைக்கு புகையிரத பாதை போடுவதாக 2017 திட்டத்தில் போடப்பட்ட அந்த முன்மொழிவு இந்த திட்டத்தில் இல்லாமலே போனது. அது என்பிபி அரசாங்கம் வருவதற்கு முன்பே நடந்து விட்டது. எனவே அங்கு எவ்வாறு இந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை பலவீனப்படுத்துவது என்ற விடயத்தில் தென்னிலங்கையின் புத்திஜீவிகளோ அல்லது நிர்வாக கட்டமைப்பில் உள்ள மூலோபாயம் வகுப்பவர்களோ மிக தெளிவாக இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு புரியும். எனவே அங்க ஒரு தெளிவான செய்தி ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த விடயங்களில் உடன்பாடு இல்லை. பலாலி விமான நிலையம் 2015 ஆண்டிலிருந்து யுத்தம் முடிந்த முடிவதற்கு கடைசி நாள் வரையும் அங்க எல்லா விதமான யுத்த விமானங்களும் இறங்கி ஏறிய ஒரு விமான தளம். அங்க காவல் கோபுரங்கள் இருந்தன, விமான கட்டுப்பாட்டு கோபுரங்கள் எல்லாமே இருந்தன. தமிழின அழிப்பின் பிரதான பின்தளமா 2009 ஆண்டு தமிழின அழிப்பின் பிரதான பின்தளமாக பலாலி விமான நிலையம் இயங்கியது. நிச்சயமாக அப்படி இருந்த யுத்த தளம் 2009க்கு பின்பு அந்த ஓடுபாதை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு ஓடுபாதையில் பூட்டப்பட்ட நிலத்தடி விளக்குகள் எல்லாம் சமிக்க விளக்குகள் எல்லாம் அகற்றப்பட்டு இப்பொழுது மிக குறுகிய ஒரு இடமாக மாற்றப்பட்டு மிக சிறிய விமானங்கள் குறைந்த பாரத்துடன் இறங்கி வருகின்ற ஒரு விடயமாக மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் இது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விடயம் இல்லை, அதற்கு பின்பு செய்யப்பட்ட யுத்தத்தின் பின்னான செயற்பாடுகளாகத்தான் இருக்கின்றது. எங்களுக்கு சில விடயங்கள் புரிகின்றது. ஆனால் அந்த புரியலை எப்படி நாங்கள் வெளிப்படையாக கண்டறிவது என்ற ஒரு கேள்வி இருக்கும் போதுதான் அண்மையில் வந்த ஒரு செய்தி எங்களுக்கு இருக்கின்றது. அண்மையில் அதாவது இலங்கையின் தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கெரத் அவர்கள் இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை, அதாவது ராமேஸ்வரம் தலைமன்னார் பாதை என்பதில் தற்போதைய அரசாங்கம் எந்த விதத்திலும் அனுமதிக்காது, அதை நாங்கள் மறுத்து விட்டோம். அதுக்கு நாங்கள் ஏனென்று சொன்னால் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. எனவே அந்த நாட்டுடன் நாங்கள் சமமாக நின்று போட்டியிட முடியாது. எனவே அவர்களுடன் நாங்கள் இணைந்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய பொருளாதார மேலாதிக்கம் கூட சில வேளைகள் எங்களை விழுங்கிவிடும் என்ற போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் அந்த இதை நாங்கள் மறுத்து விட்டோம் என்று சொன்னார். சரி, அது ஒரு நியாயமான பயமாக இருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அடுத்து சொன்ன விடயம் தான் மிக சிக்கலான விடயம். அடுத்து என்ன சொன்னார் என்று சொன்னால், தலைமன்னாரிலிருந்து மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு போடுவதாக இருந்த நெடுஞ்சாலையை கூட நாங்கள் இப்பொழுது இடைநிறுத்தி விட்டோம். ஏனென்றால் அது நாட்டை பிரிக்கும். அது இன்னொரு நெடுஞ்சாலையை இந்த சிறிய தீவின் ஒரு கிழக்கையும் மேற்கையும் இணைக்கின்ற ஒரு நெடுஞ்சாலையை போடுவதற்கு 2 கரையோர நகரங்களை இணைக்கின்ற தலைநகரங்களை இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை போடுவதே உங்கள் நாட்டை பிரிக்கும் என்றால் நீங்கள் என்னத்தை சொல்ல வருகின்றீர்கள் சொன்னால், வடபகுதி பொருளாதார ரீதியாக தற்சார்புடையதாக மாறுமாக இருந்தால் அது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக மாறும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். எனவே வடபகுதியை எப்பொழுதும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறைவிருத்தி பொருளாதாரமான ஒரு இடமாக வைத்திருக்க முயற்சிக்கின்றீர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். உண்மையில் நான் அந்த விடயத்தில் அவருக்கு நன்றி கூற வேண்டும். அவர் மிகவும் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். இப்பொழுது எங்களுக்கு புரிகின்றது அவர்கள் இந்த வடபகுதி என்பதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வரும் வரையும் இந்த வடபகுதியில் எந்தவித பாரிய அபிவிருத்தி திட்டங்களையும் வைக்க போவதில்லை, அனுமதிக்க போவதில்லை. எங்களுக்கு தெரியும் தானே, கொக்குழாய் அதாவது முல்லைத்தீவு திருகோணமலை பாலம் ஒரு 100 மீட்டர் பாலம் ஒன்றை போடுவதற்கு அனுமதிக்காத இந்த அரசாங்கம், மன்னாரில் இருந்து புத்தளத்துக்கான கரையோர பாதை அந்த பாதையை இருந்த அரசாங்கம், இதற்கு பின்னால் ஏதோ ஒரு செய்திகள் இருக்கிறது தானே. நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். எனவே மன்னார் தீவு என்பது சனத்தொகை குறைந்த உள்ளுக்குள் சனத்தொகை அடர்த்தி உறைந்த பிரதேசமாக தலைநகர் நோக்கிய பிரதேசம் இருக்கின்றது. ஆக மன்னார் நகர சபையை அண்டிய அந்த நகரத்தை அண்டிய பகுதிகள் தான் மக்கள்
குவிவாக இருக்கின்றார்கள், அல்லது இருக்கலம்பிட்டி அல்லது தலைமன்னார் பேசாலை என்ற இடங்கள் சிறிது சிறிதாக இருக்கின்றார்கள். ஏனைய இடங்கள் பாரிய நிலப்பரப்பு இருக்கின்றது. அந்த நிலப்பரப்பு தனியாரின் நிலப்பரப்பாக இருக்கின்றது. எனவே அந்த நிலப்பரப்பை எவ்வாறு கையகப்படுத்துவது என்பதற்கு ஒரு திட்டங்கள் தேவை. எனவே இந்த மக்கள் ஐயுறுவதற்கான நிரம்ப காரணங்கள் அங்கே இருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஒரு திட்டம் இருக்கின்றது. அதாவது மன்னார் வடமாகாணத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட மன்னாரை அனுராதபுரம் ரஜரட்டை என்கின்ற முன்னாள் ராசதானியின் நிலப்பரப்ப பாகமாக கருதி அதனை அனுராதபுரத்தோடு நெருக்கமாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்களும் மூலோபாயங்கள் வகுப்பவர்களும் மிக கவனமாக இருக்கின்றார்கள். எனவேதான் இங்குள்ள விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காற்றாலைக்காக மக்கள் போராடுவது என்பது என்னோடு வெறும் காற்றாலை தொடர்பான விடயம் அல்ல. ஆனாலும் பல காரணங்கள் இருக்கின்றது. பல தரப்புகள் பல விடயங்களை முன்னுணர்ப்படுத்துகின்றன. சில பேருக்கு அதானியின் காற்றாலை வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். நான் அவர்களுடன் பேசி இருக்கின்றேன். அவர்களுக்கு இன்னும் காற்றாலையின் பிரச்சனையா அதானியின் காற்றாலை என்பது பிரச்சனையா என்று சொன்னாங்க. அதானி என்பது ஒரு இந்தியாவுடைய அங்க ஒரு இந்துத்துவா சிந்தனை கொண்டவர்களுடைய ஆதிக்கத்தின் பெருக்கம் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பது அச்சப்படுகின்ற மக்களும் கூட அந்த தீவில் இருக்கின்றார்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். இவர் பலதரப்பான விடயங்கள் இருக்கின்றன. இங்கே என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக எல்லாமே உடனடியாக நிறுத்தப்பட்டு மக்களுடன் பறந்துபட்ட அளவில் இந்த விடயம் பேசப்பட வேண்டும். பேசப்படும் போது சாதாரண மக்களுடன் பேசும்போது நீங்கள் கொழும்பில் இருந்து போய் நீங்கள் உங்களுடைய மொழியிலோ உங்களுடைய வித்துவத்தின் அடிப்படையிலோ அந்த மக்களுக்கு கதை சொல்லிவிட்டு அந்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற முடியாது. அந்த மன்னார் தீவினுடைய இந்த பிரச்சனைகள், மன்னார் மாவட்டத்தின் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக மன்னாரின் பலமான புத்திஜீவிகள் அல்ல மன்னாருக்காக பேசக்கூடிய புத்திஜீவிகள், சிந்தனையாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், ஏனைய மத தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு பலமான குழு ஒன்று மிக திறந்த மனதுடன் இந்த விடயங்களை மக்கள் சார்பாக பேசக்கூடியதாக நிறுவப்பட்டு அவர்கள் தான் இந்த அரசாங்கத்துடன் சிவில் சமூகமாக செயற்படுகிறார்கள் தானே, சிட்டிசன் கமிட்டியாக. இப்போது அவர்களுடைய அந்த பணிப்பரப்பு போதாது, அவருடைய அந்த குரலும் போதாது. அவன் இந்த விடயத்தில் இன்னும் அந்த அவர்களுக்கான அங்கீகாரம் கூட மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கின்றது. மனித உரிமை குழுக்களும் சில சமூக குழுக்களும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி சந்தையில், பிரதம மந்திரி சந்தையில் அழுத்த குழுவாக மாறி இருக்கின்றார்களே தவிர மக்கள் சார்பாக இந்த விடயங்களை புலமை சார்ந்து இந்த விடயங்களை மட்டுமல்ல. உதாரணமா மன்னார் மாவட்டத்துடைய அபிவிருத்தி என்றால் அந்த அபிவிருத்தி எப்படி இருக்க வேண்டும், மன்னார் மாவட்டத்துடைய தொலைநோக்கு எப்படி இருக்க வேண்டும், மனிதவள எப்படி இருக்க வேண்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும், வள பயன்பாடு எப்படி எல்லா விடயங்களையும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது. அதுவும் கொழும்பால் கட்டுப்படுத்துகின்ற அதிகாரிகள் அவர்கள் தீர்மானிக்க முடியாது. அவர்கள் தான் தங்கள் கையில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இது எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். அவர்கள் எங்கிருந்தோ தாங்கள் தங்களுடைய தீர்மானங்களை திணிக்கின்றார்கள். அதனை எங்களுடைய அதிகார மட்டத்தில், மாவட்ட மட்டத்தில், பிரதேச மட்டத்தில் இருப்பவர்கள் கைகட்டி வாய்மூடி மௌனிகளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்றால் அவர்களுக்கு மக்கள் சார்பாக பேசக்கூடிய திராணியோ அல்ல இல்லை என்பதும் ஒரு மிக பரிதாபமான நிலைமை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு காற்றலை விவகாரமும் காற்றலையில் பின்னணியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரலும் மன்னார் மாவட்டத்தை இலக்கு வைத்து நடக்கின்ற பெரும் அரசியலும் என்று பல முக்கியமான விடயங்களையும் சிவில் சமூகங்களினுடைய பலம் எப்படியான வகையில் அமைய வேண்டும் என்கின்ற மிக முக்கிய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.